எல்லாருக்கும் இனிய தமிழ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க சாமி கும்பிடலாம். நம்ம எப்பயுமே தமிழ் வருட பிறப்பிற்கு முக்கணிகள் வச்சு தான் சாமி கும்பிட போகிறோம். மா, பழா, வாழை, அது கூட கொஞ்சம் வந்துட்டு வெத்தலையும் காசும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டில் ஏதாவது இருந்தால் அதை நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ தீபம் ஏற்றி நம்மளோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ப்ரே பண்ணிக்க போகிறோம். எல்லா சாமிக்கும் நம்ம வந்துட்டு தீபம் காட்டிட்டு நம்ம வந்துட்டு மனசு நிறைய சாமி கும்பிட்டு இந்த வருஷம் ஃபுல்லும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன்லாம் வச்சு அவங்களுக்கு என்ன இருக்கோ எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக லன்ச் மெனு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு நம்ம சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு 4 பேர் தான் இருக்கும். அதனால் 2 டம்ளர் அரிசியை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். 1 டம்ளர் போட்டேன், இனி 1 டம்ளர் போட்டாச்சு. ஸோ போட்டு இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். எனக்கு இது 1 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். எனக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் தான் அது குக் ஆகி வரும். ஸோ 6 டம்ளர் மொத்தம் இது 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கணும். நான் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் குக் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து சாம்பார் தான் வைக்க போகிறோம். சைட் பை சைடில் வந்து சாம்பார் வச்சிடலாம் அரிசி ஊறுற நேரத்தில். ஸோ அதனால் 1 டம்ளர், ஒரு சின்ன டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சின்ன டம்ளர் பருப்பை வந்துட்டு போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம இப்பயே வந்து அடுப்பில் வச்சிடலாம். நம்ம வந்து அரிசியை கழிஞ்சு நம்ம வச்சாச்சு அது ஊறுறக்காக. தென் அதுக்கப்புறம் சைட் பை சைடில் நம்ம பாயாசமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாயாசத்துக்கு வந்துட்டு ஒரு 300 ml பால் ஊற்றிருப்போம். ஸோ பால் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு அப்புறம் பால் வந்து நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தென் சைட் பை சைடில் வந்துட்டு நம்ம பொரியல் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பொரியல்னால் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட்டு சும்மா வதக்கி விட்டுட்டு தென் மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த சைடில் வந்து வெந்துட்டுருக்கு. அதுதான் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ வெந்துருச்சு முக்கால்வாசி. ஸோ வதக்கி மட்டும் விட்டுட்டோம். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை எடுத்துடலாம், ஆஃப் பண்ணி விட்டுடலாம். தென் ஒரு கூட்டும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கூட்டு வந்துட்டு பூசணிக்காய் கூட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பூசணிக்காவை ஒரு சின்ன பூசணிக்காவை வந்துட்டு எடுத்துட்டோம். சின்ன துண்டுக்கு வந்து எடுத்து சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து எடுத்து ஸ்டவ்வில் வச்சு இதை ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது அதுவே போதுமானது. ஸோ ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு வந்து ஆல்ரெடி போட்டு வேக வச்சுருந்தேன், அது வந்து இருந்தது. ஸோ ரசத்துக்கு வந்து நான் எடுத்துட்டேன் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரசத்துக்காக வந்து தக்காளியெல்லாம் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன். தென் கொஞ்சம் வந்து புளியை வந்து சேர்த்துக்கலாம். கரைச்சி விட்டு புளியை வந்து சேர்த்துட்டு இவ்வளோ தான் எனக்கு ரச குவான்டிட்டி வேணும். சைட் பை சைடில் நம்மளுக்கு வந்துட்டு சாம்பாரும் ஆகிட்டு இருந்தது. சாம்பாரும் பூசணிக்காவும் 2 வெந்துட்டுருந்தது. இது பண்ணோன்னே நம்ம வந்து மாற்ற வேண்டியதான். இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆனோடனே இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ரசம் வந்து தாளிச்சு விட்டுக்க போகிறோம். ரசத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தென்
கொஞ்சம் 2-3 சின்ன வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். வேண்டாட்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரு ஹாஃப் வரமிளகா, ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு தண்ணியும் தென் இதுவும் கலந்து வச்சுருந்த புளி தண்ணி 2யும் கலந்து வச்சுருந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு இது வந்து நல்லா சைடில் கொதிச்சிட்ருக்கட்டும். நல்லா ஒரு பொங்கி வரும். ஸோ அந்த பொங்கி வந்தோடனே இது பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து நம்ம இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். ரசத்துக்கு என்னென்ன போடணுமோ எல்லாம் அரைச்சி வச்சு என்னென்ன போட்டு அரைச்சோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சீரகம், குருமிளகு, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்தே கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டு இது வந்து பொங்கி வந்துடுச்சு. பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம் பாயசத்துக்காக. அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ? 4 ஸ்பூன் நான் சாய்க்கிறேன். 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போதைக்கு 4 ஸ்பூன் பத்தாட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்படி வேணும். பூசணிக்காய் அரைக்க தேங்காய் போடுறோம். ஸோ தேங்காய் போட்டுட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஸோ தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அரையறதுக்காக. கொஞ்சமாக பண்ணி நீங்கள் நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சிட்டு வாங்க. நல்லா பாருங்கள். இப்போ சர்க்கரை கொஞ்சம் பத்தலை. ஸோ திருப்பி ஆட் பண்ணுறோம். சர்க்கரை நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகட்டும் வாட்டரில். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இருந்தாலும் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம சேமியா போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கடிச்சிட்டோம். 1-2 மட்டும் நல்லா வரும். போட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த தண்ணியில் இது பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் வந்து நல்லா டிப் ஆகி இது பாயில் ஆகி வரணும். அப்போ தான் வந்துட்டு அது இட் வில் பி குட் டு டேஸ்ட். இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரைலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ வந்து பால் ஊற்றுறோம். நல்லா பால் ஊற்றிடுவோம். பால் ஊற்றி இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பாயாசத்துக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு இதையும் போட்டு வறுத்துக்க போகிறோம், திராட்சையும். அதுக்கு வந்துட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஊற்றி உருகி வரட்டும். உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை ஃபஸ்ட்டு போட்டோம்னா சீக்கிரம் வந்துட்டு கருகிரும். ஸோ அதனால் முந்திரி ஆட் பண்ணி 2 வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திராட்சை போடுங்க. நல்லா இது வந்து பலூன் மாதிரி உப்பி வரட்டும். ஸோ அந்த வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஸோ நெய் கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோம். பாயாசங்கும் போது நீங்கள் ரொம்பலாம் நெய் ஊற்ற தேவையில்ல. இது எவ்வளோ வறுக்கிற அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றினா போதும், அவ்வளோதான். ஸோ இந்த சைடு வந்து பாலும் வந்து கொதிச்சுட்ருக்கு. பாயாசமும் வந்து இந்த சைடு நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஆற வச்சுக்கலாம்.
ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி நல்லா திராட்சைலாம் வந்து உப்பி வந்திருக்கு. அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து பாயாசத்தில் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இது வந்து கொதித்து ஆஃப் பண்ண அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பாயாசம் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. ரொம்ப கெட்டியாக விடாதீங்க. தென் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது வந்து கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இது வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இதை இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் சுகர்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பத்தாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் கலந்து விட்டு இறக்கி மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், பாயாசம் ரெடி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பூசணிக்காய் கூட்டை தான் வந்துட்டு தாளிக்க போகிறோம். ஸோ பூசணிக்காய் வந்து தயிர் போட்டு செய்யலான்ட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு தாளித்து விட்டுறேன். ஸோ நான் வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா வந்து தாளிப்பு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு நான் தாளிச்சுக்க போகிறேன். இப்போ வந்து வெந்திருக்க பூசணிக்காவை எடுத்து போட்டுக்க போகிறோம். ஸோ வேக வச்ச பூசணிக்காவை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம இதுக்கு வந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டு உப்பு வந்து காய்க்கு வந்து நான் போட்டு தான் வேக வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பையும் வந்து போட்டுக்கலாம். உப்பையும் போட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடட்டும். நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி டக்குன்னு பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிரை வந்து சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். ஸோ தயிரை வந்துட்டு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்றக்கு வந்துட்டு இன்றைக்கி தலைவாழை இலையில தான் சாப்பிட்லான்ட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்றக்கு வந்து இலை போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு தென் அவங்க செஞ்சு வச்சுருக்க எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுருந்தோம். மாங்காய், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் தயிர் போட்ட கூட்டு, அப்புறம் வந்து சாப்பாடு, சாம்பார், இலையில சாப்பிட்றக்கு எவ்வளோ பேத்துக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இலையில சாப்பிட்ற இதுவே தனி தான். அதுவும் சுட சுட நம்ம போட்டு நம்ம சமைச்சிட்டு நல்லா சாப்பிட்டா நல்லா வயிறு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அப்பளம் வச்சாச்சு. அப்பளம் பொரித்து அதையும் வச்சுட்டோம். வச்சுட்டு இன்றைக்கி வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு எடுத்தாச்சு. தென் பாயாசம் செஞ்ச பாயாசமும் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு டாட்டா, பாய் பாய். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.